கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளையும் கனத்துக்குரிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்கிற உங்களுக்கு ஏராள நன்மைகளின் கிருபைகளையும் தந்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி வைப்பார். ஊழியம் செய்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஊழியங்களில் வல்லமையாக பயன்படுத்தி ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. இந்த நாளிலும் நாம் வழக்கம் போல தேவனுடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசி உங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைப்பார் என்கிறது நிச்சயம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கிருபையை மகிமை அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி இருக்கிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனை குறித்து நமக்கு தெரியும், அது பகலிலே வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கிறது. அது வானத்தில் இருந்து கொண்டு பூமியிலே வெளிச்சத்தை கொடுத்து மக்களை நல்ல முறையிலே இடரில்லாமல் பகலிலே நடத்தி கொண்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரும் அவர் சூரியனாக இருக்கிறார். அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை சூரியனாகிய கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தினாலே நிரப்பி அவருடைய ஜனங்களையும் அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே அவருடைய வெளிச்சத்திலே நாம் இடராமல் நடந்து ஆண்டோருடைய செம்மையான வழியை பின்பற்றி ஆண்டோருக்கு முன்பாக நாம் பரிசுத்த ஜாதிகளாக நிலைநிற்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். அவருடைய வெளிச்சம் நமக்கு உதவி செய்கிறதாக காணப்படுகிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கேடகமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேடகம் என்றால் என்னதென்பது நமக்கு நன்கு அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். யுத்த நாட்களிலேயே யுத்த வீரர்கள் தங்களை பாதுகாக்கிறதற்காக பயன்படுத்துகிறது தான் கேடகம். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமானவர், நம்மை பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி யுத்தம் பண்ணும் பொழுது, வன்கண் எரிச்சல் பொறாமை கொண்டு ஜனங்கள் செயல்படும் பொழுது, தீமையான காரியங்களை பிணைத்து நம்மை அழிக்க செயல்படும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி, நம்மை அணுகாதபடி ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கேடகமாக இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்ப தேவனாகிய கர்த்தர் நமக்கு பகலிலே வெளிச்சம் தருகிற சூரியனை போல இரவும் பகலும் அவர் நம்மை சுற்றிலும் வெளிச்சமாக இருந்து நம்மையும் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி வாழ வைக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறார். எந்த சத்துரு நம்மை தொடாதபடி, எந்த தீமையை நம்மை அணுகாதபடி, எந்த சேதமும் நமக்கு வராதபடி அவர் கேடகமாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஆபிரகாமுடைய தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருமாக இருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாகவும் இருக்கிறார். கேடகமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். அவர் மகா பெரிய பலனாக இருந்து உங்களுக்கு நன்மைகளை தந்து ஆண்டவர் உயர்த்தி வைப்பார் என்கிறது நிச்சயம். இன்னும் அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கிருபையையும் மகிமையும்
அருளுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கிருபையை அருளுகிற தேவனாக இருக்கிறார். கிருபை நமக்கு முக்கியம். இந்த கிருபை இல்லாம இந்த உலகத்தில் நம்மால வாழ முடியாது. ஆகையால் தான் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலின் புஸ்தகத்தில் சொல்லுகிறார், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே என்று. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் நிலைத்திருந்து வாழுகிறதும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதும் கர்த்தருடைய செம்மையான வழியில நடக்கிறதும் கர்த்தருடைய கிருபையினால தான். கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை ரட்சித்து கர்த்தருடைய கிருபையினாலே தான் நாம் நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்து வாழ போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகையால் இந்த கிருபை எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதுங்கிறதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறபடினாலே அன்னு தினமும் அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேத வசனங்களை ஒழுங்கும் கிரேவமாக வாசித்து நாம் அதை அறிக்கை பண்ணி ஆண்டோடைய கிருபையில பெருகுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள், அதை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளை போக்கடித்து தங்களை கேட்டுக்கு நேராக அழிவுக்கு நேராக நடத்தி வேதனைகளை கஷ்டங்களை நித்திய ஜீவனை இழந்து நித்திய தண்டனையும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக வாழுகிறார்கள். நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டோருடைய கிருபையை பெற்று ஆண்டோருடைய கிருபையில பெருகுகிறவர்களாக அனுதினமும் புதிய கிருபைகளை பெற்று கிருபையினால எல்லாவற்றையும் செய்து ஜெயம் பெற்றவர்களாக பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதக்கார தாவீது சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், என் ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை எனக்கு நல்லதென்று. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவனை பார்க்கலும் நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபை நமக்கு அவ்வளவு நல்லதாக இருக்கிறது. ஆகையால் நம்முடைய ஜீவனை கூட பொருட்படுத்தாதபடி கர்த்தருடைய கிருபைக்காக நாம் வாஞ்சித்து கதறுகிறவர்களாக, கர்த்தருடைய கிருபை இழந்து போகாதபடி போக்கடிக்காதபடி அந்த கிருபையை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ்வோம். கிருபையினால நாம் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி கர்த்தருக்கு முன்பாக நிலைநிற்கிறவர்களாக வாழ்வோம் என்கிறது நிச்சயம். அடுத்து ஆண்டவர் மகிமை அருளுகிறவராக இருக்கிறார். மகிமை என்கிறது இந்த உலகத்திலிருந்து உண்டானவைகள் அல்ல, அது பரலோகத்தில் இருந்து உண்டானவைகள். பரலோக தேவனாலே தான் ஒரு மனிதனை மகிமைப்படுத்த முடியும், ஒரு மனுஷியை மகிமைப்படுத்த முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நேராக அந்த வார்த்தையை அனுப்பி பேசுகிறார். என் ஜனங்களாகிய பரிசுத்த பிள்ளைகளை நான் மகிமையினால நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு உத்தமமாக ஊழியம் செய்கிற என் பிள்ளைகளை, என்னுடைய சத்திய வசனத்தை கை கொண்டு சத்திய வசனத்தினாலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற என் ஊழியக்கார பிள்ளைகளை நான் மகிமையினால நிரப்புவேன். என் பிள்ளைகளையும் நான் மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஊழியம் செய்கிற மக்களையும் பூமியில நான் மகிமைப்படுத்துவேன். நித்தியத்தில் என் மகிமையிலும் உங்களை நான் மகிமைப்படுத்தி சந்தோஷமா வாழ வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் திருவிழம் பற்றுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு மகிமையை அருளுகிற தேவன். நாம் கர்த்தருடைய மகிமையை பெற்று அனுபவிக்கிறவர்களாக பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருடைய மகிமையிலே களி கூறுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகிறவர்களுக்கு உலகத்துக்குரிய சில மகிமைகள் இருக்கிறது. அந்த உலகத்துக்குரிய மகிமைகளை பெற்று அனுபவிக்கிறதற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறவர்களாக, போராடி செயல்படுகிறவர்களாக, தங்களுடைய பாருங்கள் எல்லா நேரத்தையும் அதற்காகவே செலவு செய்கிறவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் உன்னதமான தேவனுடைய மகிமையை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக, வானத்தையும் பூமி அண்ட சராசங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை பெற்ற பாருங்கள் அனுபவிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, கிறிஸ்துவனுடைய பரிசுத்த சரீரமாகிய சபையில் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஊழியக்கார சகோதர சகோதரிகளாக வாழுகிறோம். ஆக நாமும் தேவனுடைய மகிமையை பெற்று வாழவும், இந்த பூமியிலும் நாம் மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக, கனப்படுத்தப்பட்டவர்களாக வாழவும், நித்தியத்திலும் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தராகிய தேவனாலே கனப்படுத்தப்பட்டவர்களாக, மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக வாழவும்,
இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழணும், கர்த்தருடைய செம்மையான வழியில நடக்கணும், கர்த்தரை விசுவாசித்து அவரை பின்பற்றி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களாக, கர்த்தருக்காக கிரியை நடப்பிக்கிறவர்களாக, எப்பொழுதும் இடைவிடாமல் கர்த்தரை சேவித்து அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக, அவருக்கென்று அழிந்து கொண்டிருக்கிற மக்களை ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மகிமை அருளுகிறவராக இருக்கிறார். இன்னும் அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பல நேரங்களிலே கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தருடைய நன்மைக்காக நாம் வாஞ்சித்து கதறுகிறவர்களாக இருக்கிறோம். சங்கீதக்காரன் கூட சொல்லும் பொழுது, மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவனே உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று. ஏனென்றால் நமக்கு நன்மை வருகிறது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. நமக்கு நன்மையின் தேவனாகவே இருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நன்மையை தருகிற தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் பேச்சில, பார்வையில, கிரியைகளில, ஊழியத்தில, சபையில, ஆத்துமாதாயம் செய்கிற பணியில, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, சேவிக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறதுல, கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறதுல, நாம் குடும்ப வாழ்க்கை வாழுகிறதுல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவரே உத்தமம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சூலேமித்தியா சபையை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் இப்படியாக பார்க்கிறார், என் உத்தமியே, என் புறாவே என்று சொல்லி பேருக்கு அழைத்து அந்த பாருங்கள் சூலேமித்திய சபையை கர்த்தர் கனம் பண்ணுகிறதை, மகிமைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அதுபோல கர்த்தருடைய மணவாட்டி சபையாகிய நம்மையும் ஆண்டவர் நம்மை புறாக்களை போல கபடற்றவர்களாக வாழும்படி எதிர்பார்க்கிறார். நம்மை உத்தமியாக பார்க்கிறார். உத்தம ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆக எல்லா இடத்திலும் நாம் உத்தம வாழ்க்கை வாழுகிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு பாருங்கள் தரிசனம் கொடுத்து பேசினதை பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அவருக்கு முன்பாக நாம் உத்தமம் உள்ளவர்களாக வாழும் பொழுது உத்தம தேவன் நம்மேல பிரியமாக இருந்து நமக்கு நன்மையை வழங்குகிறவராக, நன்மையை அருளி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களில் கூட அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்வார். எல்லா நன்மைகளையும் தந்து ஆண்டவர் உங்களை ஒன்றிலும் குறைவில்லாமல் வாழ வைப்பார். என அன்பான கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் நன்மை செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்மை செய்வார். குடும்ப வாழ்க்கையில நன்மை செய்வார். நீங்க பாருங்கள், ஊழியம் செய்கிற இடத்துல நன்மை செய்வார். தனிப்பட்ட வாழ்க்கையில நன்மை செய்வார். நீங்க எந்த நன்மை எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மையை கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு கைகூடி வர பண்ணி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து ஆச்சரியமா ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை செய்து உயர்த்துவார். சங்கீதக்காரன் பாருங்கள் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று. அப்படியே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளுக்கும் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் நன்மையை பெற்று கிருபையை பெற்று கழுவி கூர்ந்து வாழ்வீர்கள். கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் நீடித்த நாட்களால் நிலைத்திருக்க உதவி செய்வார். இந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் நாம் உத்தமமாய் வாழ வேண்டும், உத்தமமாய் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். உத்தமமாய் பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது இந்த நன்மைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாதபடி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக நிறைவாக நம்மை ஆசீர்வதித்து மிகுந்த பலனுள்ளவர்கள்
பிள்ளைகளாக வாழ கிருபை செய்வார். நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, என்னாகம புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது, காலேப் என்கிற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், காலேப் வேறு ஆவி உடையவனாக இருக்கிறபடினால், அவன் என்னை உத்தமமாக பின்பற்றி வந்தபடினால், அவன் போய் வந்த தேசத்திலே அவன் சேரவும் அதை அவனுடைய சந்ததி தலைமுறை சுதந்திரிக்கவும் நான் கிருபை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலேப் என்கிற ஒரு தேவ மனிதன் அவன் வாழ்ந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உத்தமமாக பின்பற்றி வந்தான். யோசுவா கொடுத்த வேலைகளை எல்லாம் உத்தமமாக செய்து நிறைவேற்றி கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக அவன் காணப்பட்டபடினாலே அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த நாளில் நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் ராஜ்யத்தை அடையும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கென்று கர்த்தருடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு நம்முடைய சந்ததிகளும் தலைமுறைகளை அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மகிமைகளையும் எல்லா சுதந்திரத்தையும் பெற்று அனுபவிக்கிறதற்கு நாம் உத்தம ஜீவிக்கிறவர்களாக வாழ்வோம், உத்தமத்தை காத்துக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உத்தமமாக நிலைநிற்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகையிலே நாம் உத்தம ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதற்கு நம்மை கனப்படுத்துகிறதற்கு தேவனாகிய கர்த்தர் அவர் மத்திய ஆகாசத்தில் வரப்போகிறார். அந்த உத்தம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளாக நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த உத்தம ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனே, நித்திய மகிமையும் பெற்று எல்லாவற்றையும் சுதந்திரித்து வாழுகிறதற்கு போகிறோம். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அதற்கு நாம் உத்தமமா வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களோடு பேசி இருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்க எல்லாரும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால் மகிமையினால் நிரப்பி உத்தமமாய் வாழுகிற உங்களுக்கு நன்மை செய்து உங்களை சந்தோஷமா வாழ வைப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, இந்த மகிமையான மனமகிழ்ச்சியான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறதற்கு உதவி செய்தீர். சங்கீதம் 84:11 இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், அவர் கிருபையும் மகிமை அருளுகிறவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினீர். ஏசப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்டு இந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவனுடைய ஊழியக்கார சகோதர சகோதரிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சூரியனாக வெளிச்சமாக இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தந்து எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி உம்முடைய வெளிச்சத்திலே எங்களை நடத்தி ஆண்டவருடைய மகிமை ராஜ்யத்தின் வெளிச்சத்திலே களிகூர்ந்து வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாங்கள் பூமியில வாழுகிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் எங்களுக்கு கேடகமாக இருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக எங்களை விடுவித்து எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு பொல்லாப்புகளோ வாதைகளோ தீமைகளோ ஒன்றும் எங்களை அணுகாதபடி, ஒரு சேதமும் எங்களை அணுகாதபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கேடகமாக இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபையை மகிமை அருளுகிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாத கிருபைகளை தாருங்க. நாங்கள் அதிகாலையிலே தேவனுடைய கிருபையை பெற்று களிகூற ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவருடைய கிருபையினால் எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. தேவன் எங்களுக்கு மகிமை அருளுங்கப்பா. எங்களுக்கு உம்முடைய மகிமை அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் பூமியில மகிமை பெற்றவர்களாக மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக வாழ நித்தியத்திலும் பரலோக ராஜ்யத்திலே இயேசுவுடைய மகிமையிலே நாங்கள் பிதாவாகிய தேவனாலே மகிமைப்படுத்தப்பட்டு களிகூர்ந்து மகிமையிலே வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை மகிமை அளவில்லாமல் அருளி செய்யுங்க. யாரும் பொய்யான மாயைகளை பற்றி கொண்டு ஆண்டவருடைய கிருபையை மகிமை இழந்து போகாதபடி எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து கிருபையை மகிமையை பெற்று
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யுங்க இயேசப்பா. அது மட்டுமல்ல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது எல்லா இடத்திலும் உமக்கு முன்பாகவும் எல்லா நேரத்திலும் இமை பொழுதும் உத்தமமான ஜீவியம் ஜீவித்து உம்மை உத்தமமாய் பின்பற்றி உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, இரக்கத்தை பெற்று ஆண்டவரோடு மனமகிழ்ச்சியா வாழ கிருபை தாருங்க. இந்த பூமியில வாழுகிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் கர்த்தருடைய நன்மைகளை சம்பூர்ணமாக பெற்று அனுபவிக்க, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் பெற்று அனுபவித்து வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க அப்படி செய்கிற நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளின் கனத்துக்குரிய ஊழிய செய்கிற கர்த்தருடைய ஆண்டவரே, ஊழியக்காரர் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர் சகோதர சகோதரிகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து சங்கீதம் 84:11 வசனத்தின்படி எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவித்து உமக்குள்ளே மகிழ்ச்சியா வாழ கிருபை செய்க. உம்முடைய வருகையில நித்திய ஜீவனை பெற்று நித்திய மகிமையில கலிகூர்ந்து வாழ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்க ஆண்டவராகிய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என் தேவனாகிய கர்த்தர் அப்படியே கிருபை செய்கிறபடி நான் நன்றி உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் பரிசுத்த பிதாவாகிய தேவனுக்கே செலுத்தி என் ஆண்டவர், என் இரட்சகர், என் தகப்பனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறேங்க. ஜெபம் கேட்டு பதில் தாருங்க. ஜீவனுள்ள பரிசுத்த பரம பிதாவே, ஆமீன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனத்துக்குரிய ஊழியக்கார சகோதர சகோதரிகளே, கர்த்தர் 84 சங்கீதம் 11 வசனத்தின்படி உங்களுக்கு சூரியனாகவும் கேடகமாக இருந்து வெளிச்சம் தந்து பாதுகாப்பை தந்து வாழ வைப்பார். கிருபை, மகிமை அருளி செய்வார். உத்தமமாய் வாழுகிற, உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு நன்மை அருளி செய்வார். God bless you, God bless you, God bless you. ஆமென்.